ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோனே வந்து பைக் எடுத்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். தம்பி தூங்கிட்டு இருந்தான். அதோட போனா தான் உண்டுன்னு சொல்லிட்டு, அதோட எந்திரிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு கையோடயே கோலத்தையும் போட்டேன். அம்மா வந்து செவல்னி பரங்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்ல வந்து சைஸே இவ்வளோதான். இதுக்கு மேலே போச்சுன்னா தேங்காயிரும். அடுத்து மழை வேற நேரம் வேற ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு இப்போயே வந்து பரங்கி சாப்பிட்டாச்சு. மார்னிங்கே வந்து தம்பிக்கு வந்து முட்டை தோசையும் வெங்காய சட்னியும் தான் வச்சுருந்தேன். ஆளுக்கு ஒன்றா ஊற்றி 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். மீன் வந்து வெட்ட ஆரம்பிச்சல நான் தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பெரிய மீன் கூட டக்கு டக்குன்னு கழுவிடலாம். சூட மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நறுக்கலாம் ரொம்ப நேரமாகும். அந்த மாதிரி தான் 1 மணி நேரம் ஆச்சு எனக்கு நறுக்கி முடிக்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எல்லா மீனுமே ஃப்ரை தான் சாப்பிடுவேன். இது வரைக்கும் நான் மீன் குழம்புல உள்ள குழம்பு மீன் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் வந்து எனக்கு ஃப்ரை ஐட்டமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருந்து பழகுனது தான் மீன் குழம்புல வந்து சாப்பிட்றது. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சூப்பராக வந்து மீன் குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.